தெர்மோமீட்டர் எடுத்துருங்க. இனிமே டெம்பரேச்சர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ போனதுக்கு அப்புறம் ஜுரம் தலைக்கு ஏறிடுச்சு. அப்படியா? கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே எல்லாம் சரியாயிடும். Can't wait. என்னது இது? நீங்க அப்படியே ரெஸ்ட் எடுங்க. டெம்பரேச்சர்ல டென்ஷன் கூடாது. 109 இருக்கு. நீ என்ன பண்ண போற? ட்ரீட்மெண்ட் தாங்க. இது என்னன்னு சொல்லவே இல்ல. காட்டுறேன் இருங்க. இங்க பாத்தீங்களா, இதான் ஐஸ் கியூப்ஸ். ஃபீவர் அளவுக்கு அதிகமா இருந்தா இதை யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர் லெவலை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. உங்களுக்கு அவசியம் இல்லைங்க, ஆனா உங்க ஃபீவர் டெம்பரேச்சருக்கு இது அவசியம். எதுக்கு ட்ரீட்மெண்ட்ங்கற பேர்ல எனக்கு டார்ச்சர் கொடுக்கற? டெம்பரேச்சர் குறைக்க வேற ஏதாவது வழி இருக்கும்ல? நீங்க டாக்டரா இல்ல இந்த மூர்த்தி டாக்டரா? பாருங்க, ஃபீவர் பிரெயினை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும்னா ஒத்தடம் கொடுத்தே ஆகணும். காட்டுங்க. ஏன் கம்பல் பண்ற? எனக்கு தான் வேண்டாம்னு சொல்றல, இதனால ஹெட்டேக் வரும் தெரியுமா? இருக்கலாங்க, ஆனா ஃபீவர் கம்மி ஆயிடும்ல. ஏய், ஜில்லுன்னு இருக்கும்ல. இந்த வெயில்ல போய் ஜில்லுன்னு இருக்குமா? என் ஃபீவர் வித்தியாசமானது. வெயில்ல ஜில்லுன்னு இருக்கும், குளிர்ல சூடா இருக்கும். அதுக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஹாட் வாட்டர் மசாஜ். ஆனா இப்போ இந்த ஐஸ் கியூப் ஒத்தடம் தான். எங்க காட்டுங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன்ல. அதெல்லாம் இல்ல, வேணும். எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். வேணும்னு சொல்றேன்ல. உனக்கு வேணும்னா நீ வெச்சுக்கோ. ஜஸ்ட் ஸ்டாப் இட் யா. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நல்ல ஹெல்த்தியா இருக்கற என்ன பெட்ல படுக்க வச்சலாம்னு பாத்தியா? நல்ல ஹெல்தியா இருக்கீங்களா? எனக்கு ஃபீவர் இருக்கு, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. எனக்கு எந்த ஜுரமும் இல்ல, எந்த தலைவலியும் இல்ல. நான் சும்மா அப்படின்னா நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. பொய் சொல்லணும்னு சொல்லல. நான் ரெஸ்ட் எடுத்து நீ எனக்கு சர்வீஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான். அதுக்காக முக்கியமான வேலையை அவாய்ட் பண்றது நல்லவா இருக்கு? இன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்யலன்னா குடியா முழுக போற. அது விஷயம் கிடையாதுங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் மிஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால உங்க மியூசிக் மட்டும் இல்ல, உங்க ப்ரொஃபஷனல் அப்ரோச்ச அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கணும். என் ஹஸ்பண்ட் அபி ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் செலிபிரிட்டின்னு சொன்னா தானே சொசைட்டில நாளைக்கு எனக்கும் பெருமையா இருக்கும். அதுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படி இருக்கிறவனா பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா அட்லீஸ்ட் நான் தப்பிச்சிருப்பேன்ல. இனிமே என்ன பண்றது? கல்யாணம் என்னமோ நடந்து போச்சு, வாழ்க்கை முழுக்க அனுபவிச்சுதான் ஆகணும். அவ்வளவுதான்ல. லேடி ஹிட்லர். எனக்கு கேட்டுச்சு. கேட்கணும்னு தான் நானும் சொன்னேன். அப்படியா? சரி, போய் ரெடி ஆயிட்டு வாங்க. வழி விட்டா தானே. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.